இப்போ நான் தான்ட்டு இந்த ஊரோட டாப்ல இருக்கு. எல்லாரும் எனக்கு கீழே தாண்டா இருக்காங்க. மக்களே, இதுதான் நம்மளோட புது வீடு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது நம்மளோட யூடியூப் இன்கம்ல வந்த வீடுலாம் கெட்டல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அப்பா அம்மா கெட்டின வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். மக்களே, இங்க பாத்தீங்கன்னா இதுதான் செம்பருத்தி செடி ஃப்ரெண்ட்ஸ். இது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி பிளான்ட் இருக்கு. இங்க இந்த செம்பருத்தி செடியில இருக்க பூவை தான் நம்ம பிடுங்கி சாமி கிட்ட வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நாளைக்கு பூ பூத்துரும். இந்த மாதிரி இருக்க எல்லாம் நாளைக்கு பூ பூத்துரும். அதை தூக்கி சாமிக்கு வச்சிருவோம். இது பாத்தீங்கன்னா மருதாணி செடி. இது கையில வைப்பாங்களோ, சோப்பா மாறும்ல. கை வச்சோடனே மரம் ரொம்ப நேரம் கழிச்சு சோப்பா ஆகும்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி. வீட்டில் ஏதாச்சும் சமையல் பண்ணணும்னா இது யூஸ் ஆகும், கருவேப்பிலை செடி. அதுதான் இது பார்த்தீங்கன்னா இது என்ன வாளி? ஓட்ட வாளியில் மாட்டுக்கு இதில் தான் வைப்போம். ஏதோ மாட்டு வாளி. அவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது கத்தாழை, அது மணி பிளான்ட்டு. இதுதான் எங்களோட பொக்கிஷோ பாக்ஸ். இங்கே தான் செருப்பாக கழட்டி வைப்பாங்க. எவ்வளோ சூப்பராக நியூ பிரான்ச் இது எல்லாமே. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே. அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தாமரைப்பூ கோலம் எல்லாம் கலராக நெகின்னு போட்டு வச்சாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இலை மேலே அவுட்லைன்லாம் எல்லோ கலரில் கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ மிதிக்கிறதுனால அழிஞ்சிருச்சு. சரி மக்களே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். மக்களே, வெல்கம் கொடுவா என்ற நியூ ஹோம் டூர். மக்களே, இதுதான் நம்மளோட கிச்சன். வாங்க உங்களுக்கு கிச்சனை சுற்றி காட்டுறேன். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் 2 ஸ்டவ் தான் இருக்கும். இங்கே 3 ஸ்டவ் இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று. இங்கே எம்டியாக இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. ரசம், சுடுதண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா மக்களே சோறு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ அல்வா வாட்டம் இருக்குது. இதில் பருப்பு குழம்பு இருக்குது. இங்கே உப்பு, சீனி, இதெல்லாம் நெய், மிளகா பொடி இதெல்லாம் இருக்குது மக்களே. அது நம்ம வீட்டில் இருக்க மாதிரி வெள்ளைக்கிழமை கிரைண்டரு இது அரைப்பாங்கள்ல வீட்டில். இப்போ நம்ம சீரியஸாக உட்காந்து ஏதாச்சும் பார்த்துட்டோம்னா அரைன்னு கேட்கும்ல, அது மாதிரி. மக்களே, இங்கே தான் நம்ம சிங்கு. இங்கே தான் நிறைய இதெல்லாம் கழுவுவாங்க. சாப்பிட்டு மிச்சம் இங்கே கழுவாமலே போட்டு வச்சுட்டாங்க. வாங்க தண்ணியை திறந்து காட்டேன். என்னடாது? அதான் இன்னும் இத்தினோண்டு தண்ணி வருது. அதுக்கு தான் சேஃப்டிக்கு இந்த எல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோமே. மக்களே, இதுதான் வாஷிங் மிஷினு. உள்ளே ரொம்ப அதிக அழுக்கு துணி இருக்குது. இங்கனக்குள்ளே பவுட்ரு போட்டோம்னா அப்படியே டிரான்ஸ்பரேஷன் ஆகி இங்கே வந்துடுமா. இதான் வாஷிங் மிஷினுக்குள்ளே பைப்பு போயிட்டுருக்கு. தண்ணி எடுத்துட்டுக்கணும்னா உள்ளே போயிடும். சரி, இதில் தண்ணி வரும் மக்களே, கண்டிப்பாக வரும். காற்று தான் வருது மக்களே, காற்று தான் மக்களே வருது. அதனால தான் நாங்கள் தினைக்கு தண்ணியை பிடிச்சி வச்சுருவோம். காலையில் வந்தோடனே தண்ணியை பிடிச்சிடுறது. இதெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. இதில் கழுவி வச்ச மிக்ஸி இருக்குது. நிறைய பாத்திரம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் தட்டை மட்டும் இதில் வைப்பாங்க. இதுதான் ப்ளூடூத் ஸ்பீக்கர். சார்ஜ் போட்டுட்ருக்கு, சார்ஜ் ஏறிட்டுருக்கு. மக்களே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஹாலை சுற்றி காட்டுறேன். மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஷாக்காட்டம் இருக்குது. இது என்ன தெரியல, வாங்க தூக்கி பார்க்கலாம். நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. உப்மா மாவு, இல்லை அல்வா மாவு. இதை வச்சு என்னத்தான் பண்ண முடியும் நம்மளால்? இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. எட்டம் வேற மாட்டுக்கே. எங்கே வைக்கலாம்? இங்கே வச்சிரும். சொல்லுக்காது தாம்பரை. மக்களே, அடுத்த ஹாலை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். மக்களே, இதுதான் நம்மளோட ஹாலு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெட்ஷீட் வாங்கி 1 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே இந்த பேப்பர்லாம் குத்தி கிழிச்சு போட்டே விட்டாங்க. இதெல்லாம் நைட் ஆயிடுச்சுன்னா பாயை தூக்கி இங்கே விரித்து ஒரே படுத்துருவோம். அது இங்கே என்ன பட்டியில் தூக்கி எங்கே வச்சுருக்காங்க பாரு. தலைக்கு தைச்சு இங்கே தான் வைக்கிறதா? இப்படி ஒய்யாரத்தில் வைக்கணும். அப்போ தான் அங்கேருந்து பார்க்கும்போது தெரியும்.
இல்லைன்னா இங்கே இப்படி வரும், துவக்கணும் பறந்துடும் சேரு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஒரு சேர் இருக்குது, அதுவும் ப்ளூ கலரு. மக்களே இங்கே 2 தலைவாணி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அட்டைப்பட்டி வச்சு ஒரு லாக்கர் செஞ்சு அட்டையை வச்சு மூடி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹால்லே சாமி ரூம் இருக்குது. நைட் ஆயிடுச்சுன்னா இந்த டெக்கிங் மாதிரி மினிக்கிற லைட் ஒன்று போட்டு விட்டுருவோம். நைட் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி தான் எல்லாம் பாத்திரம்லாம் கழுவி குத்து விளக்கெல்லாம் கழுவி இம்மா சோடு இருக்கும் குத்து விளக்கு. இப்போ இத்தினூண்டு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கழுவி வச்சுருக்காங்க. சங்கெல்லாம் இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சூப்பராக இருக்கு. குடிக்கலான்னு நினைச்சோம், உள்ள என்ன இது பின்னூசி எல்லாமே கிடக்கு, தொண்டைக்குள்ள போச்சுன்னா அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாரு எப்படி போட்டு கழட்டு, எப்படி ராஜா பௌத் மாதிரி இருக்கேன்னா எப்படி சூப்பராக இருக்கா மக்களே, நல்லாயிருக்கும். நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கோம். இதுதான் நம்மளோட பீரோல். இங்கே தான் நம்ம ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் இங்கே தான் பண்ணுவோம். இப்படி நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் குற்றாலத்தில் குளிச்சுட்டு இருந்தேன்னா வாட்ச்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. இப்போ பாரு, சீம் டபக் டம் டம் தண்ணி கீழே இறங்குது பாருங்க மக்களே. இது பாரு அந்த இடத்துல ஓடு தூங்கிட்டு கிடக்கு, ஒழுங்காவும் வைக்க மாட்டாங்களா? இப்போ இது ஓகேன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு தேவையான மாத்திரை எல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட் இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரிமோட்டை வாங்கிட்டு வந்தோமே. அதுக்கு முன்னாடி நம்ம டாப்க்கு இன்னொரு ரிமோட்டை வாங்கிட்டு வந்து மச்சியில் போட்டு வச்சுருக்கோம். மச்சியில் அங்கேருந்து எப்படி தெரியும், அன்னைக்கு நானும் எங்கள் அண்ணன் படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கோம். தாத்தா அங்கே உட்காந்து ரிமோட்டை வச்சு மாத்துறாங்க. நாங்கள் ரிமோட் இங்கே வச்சுருந்தோம், திடீர்னு எப்படி சாயமா வச்சு பேய் வந்துருச்சுன்னு நினச்சிட்டோம். பார்த்தா அவர் தான் மாற்றிட்டு இருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹாலும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி கீழெல்லாம் நம்மளோட பேக்காக ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. 2 கட்டைப்பை, 2 பேகு, இன்னொரு பேகு, இன்னொரு கட்டைப்பை, உள்ளே இன்னும் நிறைய பேக்கெல்லாம் இருக்குது. எல்லாமே துணி தான். இப்போ குற்றாலத்துக்கு குளிக்க போகிறோம் வைங்களே, ஒரே ஒரு ட்ரெஸ் தான் மாற்றுவேன். அதுக்கு பேக்கு நிறையா சண்டை அண்டாவா எங்கள் அம்மா துணி எடுத்து வைன்னு வச்சிட்டு இருப்பாங்க. எவன் சுமக்க? நான் தான் சுமக்கணும். எங்கள் அண்ணன் வீடியோ எடுத்துட்டு வருவேன். நான் இந்த பேகு வெளியா வெயிட்டுக்கு போட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். முடியலை ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மா அப்பாலாம் இப்படி தான் இருக்காங்க. உங்கள் அம்மாவும் இந்த மாதிரி நிறைய துணி எடுத்து வைக்கிறாங்களான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மக்களே வாங்க அடுத்து உங்களுக்கு வரண்டாவை சுற்றி காட்டுறேன். பூட்டி இருக்கு, ஓப்பன் திஸ் பை. மக்களே இதுதான் நம்மளோட வரண்டா உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் மகளே பாருங்க. இதுதான் கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா படுக்கிறதுக்கு இதுதான் இடம். கெஸ்ட்டுக்கு நிறைய போர்வை இருக்கு. 1 2 3 4 5 6 போர்வை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கெஸ்ட்டுக்கு மட்டுமே. இது நம்மளோட அம்மாவோட புது மணி பர்ஸு, புதுசு இப்போதான் வாங்கியிருக்காங்க. எங்கே தூக்கி போட்டு வச்சுருக்காங்க சீப்பு. அதுக்கப்புறம் இதுவும் நம்ம மடிச்சு வச்சிருந்த துணி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராமேனோட ஃபோனு. இதுதான் நம்மளோட நியூ மாடல் பிரிட்ஜு. பிரிட்ஜு உள்ள எவ்வளோ தண்ணி இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமா இருக்குல்ல. அப்பா இது இன்னொரு பிளாக் கலர் ஸ்டூலு. இதை நம்ம ஆட்சி கொண்டுட்டு போகிற லஞ்ச் பேக்கு. இது அரிசி. இதில் பார்த்தீங்கன்னா பேடு. இது தான் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர் பீஸு. அன்னைக்கு சார்ஜர் போட்டிருக்கேன், சார்ஜ் போட்டு இப்படி ஃபோனை ஒட்டிட்டு இதில் ஃபோன் வைக்கலான்னு சொன்னாங்க. வச்சேன் துப்புக்கோன்னு ஃபோனு கீழே விழுந்துருச்சு. பார்த்தா எங்கள் அக்கா ஒட்டி பசையெல்லாம் எடுத்து போட்டு அதனால தான் இங்கே பாரு ஸ்க்ரீன் டிஸ்பிளே போயிடுச்சு. இங்கே டிஸ்பிளே போயிடுச்சு. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வாங்கி வச்சுருக்காங்களே முடிக்காண்டியே. இதை பாரு இதை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு முடி சிக்கா இருக்கா, அதனால இதை வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வாழைப்பழம். இது முட்டைக்கோசுன்னு நினைக்கிறேன். இது பொட்டேட்டோவில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செடி முளைச்சிட்டு இருக்குன்னு. இது கத்திரிக்காய், பச்சை மிளகா, இது சிகப்பு மிளகா. கீழே பார்த்தீங்கன்னா இஞ்சி வெங்காயம்லாம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில், ஒரு டேபிள் இதெல்லாம் இருக்கு மக்களே. அதுக்கப்புறம் இங்க பார், எங்களுக்குள்ள தூக்கு சட்டி வச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள அழகா டீசெண்டா வைக்கணும். இதுவும் எங்களுக்குள்ள ஒரு கண்ணாடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கதான் நம்மளோட பவுட்ரு, சீப்பு, நம்மளோட ஒயிட் கலர் பொட்டு, குங்குமம் இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று எங்கேயும் ஒன்று மிஸ் ஆகுறவன். இதுதான் மக்களே, இதுதான் நம்ம நேற்று வாங்கின புது பால். சூப்பரா இருக்கா மக்களே. இது பால் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இதுதான் நம்மளோட 5 லிட்டர் தண்ணி கேனை. இதை நம்ம எங்கேயாச்சும் டூர் போனோம்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. 10 லிட்டரு 10 லிட்டர் இல்லை மக்களே, 15 லிட்டரு. இதில் 1 சமைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடுவோம், மிச்சம் 2 குடிச்சா காலி பண்ணிடுவாங்க. எங்கேயாச்சும் வெளியே போனோம்னா யூசேஜுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்த வாங்க மக்களே, நான் உங்களுக்கு மாடியை காட்டுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு ஷூ தான் இருக்கு, இன்னொரு ஷூவை காணோம். நம்ம தாத்தா பார்த்த வேலைன்னு நினைக்கிறேன். ஒரு ஷூ தான் இருக்கு, இன்னொரு ஷூவை தூக்கி வீசிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க மக்களே, மேலே போகலாம். மக்களே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே மாடிப்படியெல்லாம் இருக்கு. நான் சொன்னேன்ல ரிமோட்டு, தாத்தா இங்க மகளே, நான் தான் சொன்னேன்ல தாத்தா மேலே வச்சு ரிமோட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது இந்த ரிமோட் தான், புதுசா வச்சு உள்ள வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கீழே எடுப்போம். இப்ப நான் தான் இந்த ஊரோட டாப்ல இருக்கு, எல்லாரும் எனக்கு கீழே தாண்டா இருக்காங்க. மக்களே இதுதான் இன்னொரு ட்ரம்மு. இதுல பாத்தீங்கன்னா மேல மோட்டர்ல இருந்து தண்ணி வரும். இப்ப தண்ணியெல்லாம் குளிச்சு காலி பண்ணிட்டாங்க. நாங்க அடுத்து மோட்டர்ல தான் போய் குளிச்சுட்டு வந்தோம். இந்த வீடு கட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒரு குத்து விட்டாலே போதும், எல்லாம் கலண்டு வந்துடும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு குத்து விட்டு காட்டுறேன் பாருங்க, இப்படி இருக்கு பாரு. இன்னொரு குத்து குத்துறோம் பாரு. இப்படி இருந்த வீட்டு என்னத்துக்காகும்? ஃபுல்லா மண்ணு தான். நம்ம எல்லாம் முதல்ல செங்கல் வச்சுதான் கட்டிட்டு இருந்தாங்க, இவங்க மண்ணை வச்சு கட்டி இருக்காங்க. பாரு எல்லாம் உடஞ்சு போய் கிடக்கு. இதுல ஒரு மிதி வீச்சுன்னு இங்கிலீஷ் செவன் அந்தாடுக்குள்ள போய் விழுந்துடுவான். இது அன்னைக்கு வீடியோ எடுக்கும் போது இதுல கொட்டுச்சு பாருங்க, ஃப்ரூட் மிக்சரு கொட்டி இது வழியா வடிய இது வழியா வடிய. எங்க அம்மா வந்து திட்ட, ஐயோ முடியல மக்களே. இதுதான் வடை சட்டி. எப்படி டப்பாமண்ட தொப்பி மாதிரி இருக்கா, அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இது அண்டா குண்டாலாம் இருக்கிற மாதிரி சட்டி. இது கீழே பார்த்தீங்கன்னா அடுப்பு, அது கீழே கார்த்திகை வந்துச்சுன்னா விளக்கு ஏற்றுறதுக்கு விளக்கெல்லாம் இருக்கு. வெளியே தான் வர மாட்டேங்குது. சரி, ஐயோ புது கண்ணாடி. மக்களே வாங்க, நான் உங்களுக்கு அந்த சைடு காட்டுறேன். பல பேஸ்ட் இங்கனுக்குள்ளே பேஸ்ட் தூக்கி வைக்கிறாங்க. பாத்ரூம்ல ஒழுங்கா வைக்கவும் மாட்டுறாங்க. மக்களே வாங்க, இல்லைன்னா அந்த சைடு தான் காட்டினேன், இப்போ இந்த சைடு காட்டுறேன். ஒன்றும் எத்தனை தேங்காய் சட்டை இருக்கு பாருங்க மக்களே. நம்மளை விட்டுட்டுலாம் சவுண்டை குடிச்சிருக்காரு தாத்தா. இது நம்மளோட துப்பாக்கிக்குள்ள இது அட்டை. துப்பாக்கி கீழே இருக்கு, அதை நம்ம பார்க்க மறந்துட்டோம். பாரு கை கழுவுறதுக்குள்ள எப்படி உடச்சி தூக்கி இங்கனுக்குள்ள போட்டிருக்காங்க பாரு. ஆனா மக்களே, மழையெல்லாம் சூப்பரா இருக்கு மக்களே. தென்னை மர தோப்புலாம் அதிகமா இருக்கு. மழையெல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு மக்களே. நம்ம எப்படியாச்சும் ஒரு மழையாச்சும் ஏறிடும்னு பார்த்து ஏறவும் முடியல மக்களே. ஏறினா கால் வலிக்கிக்கிட்டே இருக்கு. எப்பயாச்சும் ஒரு தடவை இந்த மலையில ஏறிடணும்ப்பா. எப்போ மக்களே, இந்த மாடியில படுத்துட்டு தான் நானே எங்க ஆச்சி எங்க அண்ணன் எல்லாரும் படுத்திருப்போம். எங்க ஆச்சி எங்களுக்கெல்லாம் பேய் கதைலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பாக்குறதுக்கே த்ரில்லிங்கா இருக்கும். டெக்கிங் எல்லாம் அப்பெல்லாம் ஞாபகம் வருவான்.
ஏன்னா அப்போ குளிரில் டெக்கிங்கே ஆடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். டெக்கிங் 12 மணிக்கு கதை சொல்லுவாங்க எங்கள் ஆச்சி. நாங்களாம் பயந்துட்டு கேட்போம். இப்போல்லாம் ஒரு பயமும் இல்லை மக்களே. ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கு மக்களே உள்ளுக்குள்ள. மக்களே இதோட இந்த ஹோம் டூர் வீடியோ முடிஞ்சிருச்சு மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அறக்க பறக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஐ லவ் யூ ஃபேமிலிஸ்.